தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உதவி பண்ணுன நம்ம பரம மேலேயே திருட்டு பழி வந்து விழுகுது. ஸோ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரிஷி பரம மேல கம்ப்ளைண்ட் குடு அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆனா நம்ம இளமதி இருந்துகிட்டு பரம மேல கம்ப்ளைண்ட்லாம் குடுக்கலையாட்டுக்கு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, பரம மேல வந்து இப்ப அந்த திருட்டு பழி இருக்கு இல்லையா? நம்ம பரம இளமதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சவால் விடுறாப்ல. கூடிய சீக்கிரமே இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து இளமதியோட தம்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இளமதிக்கு தெரிய வரப்போகுது. ஏன்னா அவன் தான் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கானே. ஸோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இளமதியை ஈஸியா புரிஞ்சுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ புரியாம இருந்ததுன்னா அவ்வளோ தத்தியா இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பரமனும் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிப்பாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இளமதி என்ன செய்ய போறாங்கன்னு.